வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை பணியாரம் செய்யலாங்க. நல்லா ஒயிட் கலராக பணியாரம் பார்த்தாவே சாப்பிட்ணும் போல் தோணும். ஸோ இந்த வெள்ளை பணியாரம் செய்ய போகிறோம். அதில் போட்டிருக்க பொருள் அப்படிங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு பணியாரம் வெள்ளையாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வெள்ளை பணியாரத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இந்த வெள்ளை பணியாரம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்க போகுதுங்க. ஸோ இந்த வெள்ளை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பணியாரம் செய்கிறதுக்காக நாம் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய அரிசி பார்த்திங்கன்னா பச்சரிசி தாங்க எடுத்துருக்குறோம். ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். ஒரு மணி நேரம் ஊறி இருக்குதுங்க. ஸோ ஒரு கப் அரிசிக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெள்ளை உளுந்து எடுத்திருக்கோம். அது ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கலாம். அதுவும் 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ அரிசி உளுந்தையும் நல்லா சுத்தமாக ஒரு 2 தடவை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஸோ கழுவிக்கலாம். பாருங்கள், நம்ம கழுவி எடுத்தாச்சு. இது இருக்கட்டுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. நம்ம கழுவுனல்லங்க அரிசி, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசியாக இருந்தால் தான் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் உங்களுக்கு மாவு. ஸோ அதனால் நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளுந்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உளுந்தும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 1/4 கப் அளவு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாங்க. உளுந்து ஒரு 1/4 கப் போட்டோம். ஸோ அதே அளவு தேங்காயும் எடுத்துக்கலாம். இதுலேயே போட்டிங்கன்னா தான் தேங்காய் நல்லா அரைச்சி வரும். ஸோ அதனால தான் அரிசிக்குள்ளேயே நம்ம தேங்காயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் அந்த கழுவுனா தண்ணி இருக்குல்லங்க, அரிசி இருந்த ஜாரு. ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பத்தாது. ஸோ பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இன்ஸ்டண்ட்டாக அரைச்ச உடனே நம்ம பணியாரம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக தயிர் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் புளிச்ச தயிராக இருக்கட்டும், எடுத்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சிக்கலாம் நைஸாக. பாருங்கள், கொஞ்சம் கூடி பருவறுப்பு இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பணியாரம் சுடுற ப்ராசஸையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வெள்ளை பணியாரம் எப்படி செய்யலான்னு தெரியும். ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வாங்க. பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ மாவுக்கு போடுற சோடாப்பு இருக்குல்லங்க, அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு கொஞ்சம் சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்ருங்க. மாவு பதம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே. இப்போ தேங்காயும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கப்போ பார்த்திங்கன்னா தேங்காயும் நல்லா அரைச்சி வந்துருச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நாம் அடுப்பில் பணியாரக்கல் வச்சாச்சுங்க. இதிலேருந்து தான் நீங்கள் மெயினாக வெள்ளை பணியாரம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அடுப்பை முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரொம்ப காயக்கூடாது உங்களுக்கு பணியாரக்கல். பாருங்கள், லைட்டாக காஞ்சிருச்சு. இப்போ நாம் மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் தொடச்சிருக்கோம். நிறையாமல் ஆயில் போட அவசியமே இல்லை இதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மாவே உங்களுக்கு ஒயிட்டாக தெரியுது. நம்ம திருப்பி போடுறப்ப தெரியும் எவ்வளோ ஒயிட்டாக கிடைக்கணும் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாமே ஊற்றிட்டோம். மேலே நீங்கள் ஆயிலே ஊற்ற வேண்டாங்க. ஊற்றுனீங்கன்னா சைடெல்லாம் உங்களுக்கு செவந்து கொஞ்சம் வரவரன்னு ஆன மாதிரி ஆயிரும். பாருங்கள், எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னு மாவு உங்களுக்கு. ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விடணும். பாருங்கள், திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம், சோடாப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பச்சரிசி கெட்டியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணவே அவசியம் இல்லைங்க. ரொம்பவும் சாஃப்டாக இருக்குங்க இந்த பணியாரம் உங்களுக்கு. நீங்கள் பார்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படின்னு. பாருங்கள், நான் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. இப்போவும் நீங்கள் ஆயிலோடவே அவசியம் இல்லை, ஆயிலே போட வேண்டியது இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஆயில் போட்டிங்கன்னா போதும். ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க, வேகட்டும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா வெள்ளை பணியாரம் கிடைக்காது உங்களுக்கு, கலர் பணியாரம் தான் கிடைக்கும். ஸோ வெள்ளை பணியாரம் வேணும்னா அடுப்பை லோவ்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா திருப்பி போட்டாச்சுங்க. இப்போ வெந்துருச்சா அப்படின்னு நீங்கள் இந்த குச்சியிலேயே கூட நீங்கள் குத்தி பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் குத்தி காட்டுறேன், எப்படி வெந்துருச்சுன்னு காட்டுறேன். 2-3 தடவை நம்ம திருப்பி போட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெந்திருக்குங்க, ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். பாருங்கள், நான் குச்சியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு குத்தி காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் முடி மாவு ஒட்டலை, ஆனால் பணியாரம் உங்களுக்கு நல்லா ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ வெந்து வந்துருச்சு. இப்போ நாம் இதையே எடுத்துக்கலாங்க.
பாருங்கள், நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பார்த்தாவே தெரியுதா உங்களுக்கு பணியாரம் நல்லா ஒயிட்டாக கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் ஒயிட் பணியாரம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க நல்லா இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த பணியாரம் செஞ்சுருக்கோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆயில் போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் விடவே அவசியமே இல்லை. இப்படி கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நீங்கள் எல்லா மாவும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால டைம் எடுத்துக்கும். இருந்தாலும் உங்களுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பணியாரம் சூப்பராக ஒயிட்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி திருப்பி விட்டுறணும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா பார்த்தாவே தெரியுதா, நல்லா ஒயிட்டாக சும்மாவே சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவும் நல்லாயிருக்கு. நம்ம தேங்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக ஒயிட் கலராக சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சுங்க. மாவு உங்களுக்கு புளிக்கணுங்கிற அவசியமே இல்லை. பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம் பணியாரத்தை. இதே மாதிரி தாங்க நான் இருக்கிற மாவு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம எடுத்தாச்சு, பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பணியாரம் பிளேட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு இது தயாராகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கெட்டியாலாம் இருக்கவே இருக்காதுங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு முறை நீங்கள் பச்சரிசி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. ஸோ செஞ்சு கொடுக்கலாம். இது கொஞ்சம் புளிப்பு தன்மை கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளியில் நான் வந்து தொக்கு செஞ்சுருக்கேங்க. தக்காளியில் தொட்டு சாப்பிடல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்க எங்கள் வீட்டில் தக்காளின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் தக்காளி செஞ்சுருக்கோம். பாருங்கள், ரொம்பவும் சாஃப்டான பணியாரத்தை நான் தக்காளியில் தொட்டு எடுத்து சாப்பிட்டுக்க போகிறோம். ஸோ நீங்களே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு முறை பணியாரம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.